அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பாத அனைத்து உறவுகளுக்கும் இனிய இரவு வணக்கம். நான் ஒரு அரபியில் கொஞ்சம் நிமிஷம் பேசிட்டு வரேன், அதை தாண்டி அப்படியே முன்னுக்கு வாங்க. அல்லாஹ் يعطيكم العافية. السلام عليكم يا جماعة. إذا أنتم ما يقدر ترس خدام الحين سايق سافر، في عندك شيء مشكل، ما يقدر يبترس سافر، ما يقدر يعطي تذكرة، إذا ما عندكم فلوس قول له سج. لا تقول هذا، تقول مطار ما يشتغل، في مشكل وكذا كذا. لا طور راسنا ولا لا طور راس ناسنا. اليوم في كم خبر من بلاد راح تقون وترسون مسج، ومن هني انت تقول لي اليوم تقو من انا بابا اقول انا ماما اقول كذا كذا، وتقو حق المطار وما يقدر يسوي تذكره. ليش جدة بري؟ ما في شيء، الحمد لله يصير خير، كل شيء اوكي. مطار اشتغل، مطار الدولي دكو هذا من زمان، الحين يشتغل هذا المطار الكويتية ومطار الجزيرة، ما في شيء. لا تجتب عليه حق الناس. حسبي الله ونعم الوكيل. அன்பார்ந்த உறவுகளே, நிறைய பேர் சில வீடுகளில் கஃபீல்கள் வந்து பொய்ய சொல்கிறாங்க. இந்த வீடியோவை காட்டுங்க. ஏர்போர்ட் வேலை செய்யுது, ஏர்போர்ட்டுக்கு அடிக்கலை, பழசு அடித்தது பழசு, அவ்வளவுதான். மத்தார் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் வேலை செய்யலை, குவைத் ஏர்வேஸ் ஜெசிரா வேலை செய்யுது. அதே மாதிரி நேற்றும் உங்களுக்கு நான் தெளிவுபடுத்தியிருந்தேன், குவைத்துடைய ஏர்போர்ட் சில காரணங்களுக்காக சில ஃப்ளைட்டுகளை வந்து இப்போ இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்டுகளை வந்து கொஞ்சம் நிப்பாட்டிக்கிட்டு வராங்க. அது என்ன காரணம்ன்றதை உங்களுக்கு நேற்றும் தெளிவுபடுத்தினேன், நடக்கக்கூடிய சூழலால். ஆனால் தயவு செய்து சில பொய்களை வதந்திகளை வந்து நம்பாதீங்க, மண்டையில் எடுத்துக்கிட்டு நீங்களும் குழம்பி மற்றவங்களையும் குழப்பாதீங்க. அதே மாதிரி பொய்யான தகவல்கள் வீடியோக்கள் யாராவது ஸ்ப்ரெட் பண்ணுறாங்களா இருந்தால் அவங்களுக்கு எதிராக தயவு செய்து குவைத்தில் இருந்தாலும் சரி, நாட்டில் இருந்தாலும் சரி, முடிந்த வரைக்கும் பக்கத்தில் உள்ள போலீஸ் ஸ்டேஷனில் சரி கம்ப்ளைண்ட் பண்ண பாருங்கள். ஏன்னா சிலரால் உண்மைக்கு மக்கள் பயந்து போகிறாங்க. இப்போ நான் போடுற வீடியோலாம் பார்த்துட்டு சிலர் வந்து பயப்படுறான்னு சொல்கிறாங்க. நான் உண்மையை தாங்க சொல்கிறேன். நான் என்னோட நியூஸில் வரக்கூடிய எனக்கிட்ட இருக்கக்கூடிய எல்லா சோர்ஸ்லேயும் ஒரிஜினல் ஒஃபிஷியல் சோர்ஸில் வரக்கூடிய நியூஸை தான் நான் உங்களுக்கு தரேன். அந்த நியூஸை தான் இது வரைக்கும் போட்டுக்கிட்டு இருக்கேன். நான் தப்பான நியூஸ் போட்டு அதுக்குரிய நடவடிக்கைகளை குவைத்துடைய கவர்மெண்ட்டே எடுக்கும். ஏன்னா என்னை ஆல்ரெடி எந்த நேரத்தில் நான் எதெல்லாம் மிஸ் பண்ணுவேன், இவனை பிடிச்சி உள்ளே போடலாம்னு கழுகு பார்வையில் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க இன்றைக்கு வரைக்கும். அந்த மிஸ்டேக் இல்லாமல் தான் நடந்துக்கிட்டு இருக்கிறேன். அதுக்கு மேலே வந்தால் அல்லாஹ் கரீம். குவைத்தில் ஏர்போர்ட்டுக்கு எதுவுமே இன்னும் நடக்கல, அல்ஹம்துலில்லாஹ், நல்லபடியாக தான் இருக்குது. ஆனால் ஜெசிரா ஏர்வேஸ், குவைட் ஏர்வேஸ் ஸ்டில் ரன்னிங்கில் இருக்குது. மற்ற ஏர்போர்ட் தான் இப்போதைக்கு பிரச்சனையில் இருக்குது. இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்டுகளும் சிலது வந்து கேன்சல் பண்ணுறாங்க, ரீஷெட்யூல் பண்ணுறாங்க, இந்த மாதிரி இருக்குது, நாளை தள்ளி போடுறாங்க. இந்த நாட்களில் டிக்கெட் போடணுமா இருந்தால் முடிஞ்ச வரைக்கும் ஜெசிரா குவைட் ஏர்வேஸை ட்ரை பண்ணுங்கள். காசு கொஞ்சம் கூட இருந்தாலும் பயணம் போகிறதுக்குரிய வாய்ப்பு கிடைக்கும். மற்றதுகள் கொஞ்சம் ஸ்தம்பிதமாகுது, அவ்வளவுதான். ஆனால் செக் பண்ணிக்கோங்க, அன்னைக்காக இருந்தாலும் சரி. இன்றைக்கி தான் ஃப்ளைட் உங்களுக்கு, பின்னர் 5 மணிக்கு ஃப்ளைட்டாக காலையிலே கால் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. இதை வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. அதே மாதிரி உங்கள்கிட்ட யாராவது இப்போதைக்கு இந்த நாள் இந்த நிமிஷத்தில் குவைட் ஏர்போர்ட் அடிச்சாச்சு அப்படி இப்படின்னு யாராவது குவைத்திகள் போய் சொன்னாங்கன்னா வீடியோ காட்டுங்க, வாரத்தை பார்த்துக்கலாம். الخطة المعدة مسبقا إذا كانوا في المطار وصار أي إجراء للإجلاء أو الإيواء يتبعون الإرشادات ويعطون فرصة للفريق أنه يساعدهم بسلاسة وبسهولة. ولكن إحنا اليوم أثبتنا مع أخواننا في الطيران المدني أن الخطة كانت مدروسة من قبل وطبقت بحذافيرها، لذلك طلعنا جميع الركاب بوقت قصير ووديناهم إلى أماكن آمنة. نعم أستاذ عبد الوهاب، كيف تتم جدولة رحلات الطيران المتأخرة؟ احنا أول ما جانا الموافقة أو جاتنا الموافقة من الهيئة العامة للطيران المدني، احنا كنا اوريدي قاعدين نعيد جدولة الرحلات تحسبا لقرار الاستئناف، فأجلنا الرحلات وأعلنا في وسائل التواصل الاجتماعي وعن طريق الويب سايت مالنا أن نتأمل من الركاب اللي مصرين على أن يسافرون بهاليوم يكونون متواجدين قريبين، لأن راح يكون الإعلان يعني في وقت قصير أن نعيد جدولة الرحلات. والحمد لله أول ما جانا
قرار அனைத்து சலுகைகளுடனும் நீங்களும் குவைத், துபாய், அபுதாபி போன்ற நாடுகளுக்கு வெளிநாடு செல்ல வேண்டுமா? உங்களுக்கான விடுமுறை மற்றும் போனஸ் அனைத்து சலுகைகளுடனும் விதேசி வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மையம். தொடர்புகளுக்கு இப்போதே அலையுங்கள் 0742-800-800. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பாத அனைத்து உறவுகளுக்கும் இனிய வணக்கம். உதிரம் கொடுப்போம், உயிரை காப்போம். குவைத்தில் எதிர்வரும் 17ஆம் திகதி வெள்ளிக்கிழமை குவைத்துடைய ஜாபரியா இரத்த வங்கி ரட்டவீர் வெக்கமுத்துவ குவைட் ஏற்பாடு செய்துள்ள இரத்த தான முகாம் மதியம் 2 மணி முதல் இரவு 7 மணி வரைக்கும் இந்த இரத்த தான முகாம் இருக்குது. ஒரு துளி உதிரத்தால் ஒரு உயிரை காப்பாற்ற முடியும். உங்களுடைய விடுமுறை அந்த வெள்ளிக்கிழமையை நீங்கள் விடுமுறையாக வெளியில் போகிறீங்களா இருந்தால் உங்களுடைய அந்த நாளை இந்த ஒரு இரத்த தானத்துக்காக ஒரு சிறு நேரம் பயன்படுத்திக்கோங்க. நிச்சயமாக இறைவனுடைய அருளும் ஆசீர்வாதமும் கிடைக்கட்டும். அதே போல் உங்களுக்கான ஒரு சான்றிதழும் கிடைக்கும். நிச்சயமாக கலந்து கொள்ளுங்கள். 17ஆம் திகதி வெள்ளிக்கிழமை மதியம் 2 மணி முதல் 7 மணி வரைக்கும் குவைட் இரத்த தான முகாம் ஜாபரியா.